அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு என்னோட சின்ன வயசுல நான் பேச்சு போட்டியில பேசின ஒரு ஸ்பீச் ஞாபகம் வந்திருக்கு. இது நான் பேசி போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குது. இப்ப நான் பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். இதுவே என் உரையின் துவக்கம். மக்களுக்காக மக்களால் மக்களே ஆளும் ஆட்சி மக்களாட்சி எனப்படும் என்றார் ஆபிரகாம் லிங்கன். இதை நாம் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை. நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நாட்டுக்காக நீ என்ன செய்தாய் என்று கேள் என்று கேட்டார் கென்னடி. நாட்டுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்வோம். இந்த குடியரசு தின விழாவில் இந்தியர் அனைவரும் சில சூளுரைகளை எடுத்துக்கொள்வோம். சட்டத்தை மதிப்போம், சங்கடம் தவிர்ப்போம், கடமைகள் செய்து உரிமைகள் பெறுவோம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், தோழமை பூண்டு ஏழமை ஒழிப்போம், சுரண்டலை எதிர்த்து சூளுரை எடுப்போம், வறண்ட பூமியிலும் வளமைகள் சேர்ப்போம், தேவைகள் நிறைவுற ஓயாது உழைப்போம், தேனியின் கூடாய் தேசத்தை காப்போம், தோல்விகள் சகஜம் துவண்டிட மாட்டோம், கேள்விகள் எழுப்பி வெற்றியை பறிப்போம், பெண்ணியம் வளர்த்து கண்ணியம் காப்போம், பேதமை மாற்றி மேதமை சேர்ப்போம், சகலமும் கற்று சரித்திரம் படைப்போம், இந்த அகிலமும் போற்ற ஆதிக்கம் உழைப்போம். இத்தனை கடமைகள் இருக்கின்றது நமக்கு. எவ்வளவு முடியும் கூற இயலுமா உனக்கு? வாழ பிறந்தவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். இந்த அத்தனை கடமைகளையும் நிறைவேற்றுவோம். நம் அன்னை இந்தியாவை சிகரமேற்றுவோம். வந்தே மாதரம்.